ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயம் தாண்டவம் ஆடுதுங்க. எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். விஜயாவுக்கும் மனோஜுக்கும் நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அவங்களும் எப்படியாவது தூங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கண்ணை முடினாவே எலுமிச்சம்பழம் தான் கண்ணுக்கு தெரியுது. மனோஜ் வேற ரோகிணியை போட்டு படாத படுத்துறாரு. ரோகிணியும் சொல்கிறாங்க, ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க, அது முத்து பண்ணுற ஐடியா தான், கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்றுமே உண்மை கிடையாது, நீ பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் கேட்குற மாதிரியே இல்லை. மனோஜ் பண்ண டார்ச்சர்னால ரோகிணிக்கு தூக்கம் கெட்டு போதா, அவங்க கத்திட்டாங்க பயங்கரமாக. உடனே மனோஜ் ஏஞ்சி ஹாலுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா விஜயாவும் அப்படியே தான் தூங்காமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயாவுக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாமல் பார்வதிக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு. பார்வதிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் விஜயா, நிஜமாவே வாய் கோணிக்க தான் போகுது பாரு அப்படின்னு சொல்லவும் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இன்னும் பயம் தாங்கலை. அப்போ தான் விஜயா கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறது பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பார்வதிக்கு ஒரு ஐடியா தோணுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சாமியார்ட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், காலம்பரம் 7 மணிக்கெலாம் சீக்கிரம் கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே விஜயாவும் மனோஜும் நைட் ஃபுல்லாக தூங்காமல் காலம்பரம் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்தோன்னே அண்ணாமலை, முத்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பார்வதிக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் அங்கே ரோகிணிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சாமியார்ட்ட போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக திட்டுவா இவ, அதனால் பொய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டியும் அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, என்னை போய் ட்ராப் பண்ண சொன்னாங்க, நான் போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஒரு டீலர் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே போய் சொல்கிறாரு. ரோகிணி இதை வந்து அப்படியே வந்து ஹாலில் வந்து கேட்டுறாங்க விஜயா கிட்ட. விஜய் அவர் எப்படி சொல்லிட்டாங்களா, உடனே அண்ணாமலை வந்து நீ ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ விஜயாவும் மனோஜும் திருன்னு முழிக்கிறாங்க. ஒரு வழியாக சமாளித்து, இல்லை நாங்கள் ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தோம், ஆனால் இப்போ பார்வதிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஒரு வழியாக போய் சாமியார்ட்ட போய் ரீச் ஆகிடுறாங்க. அப்புறம் சாமியார்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சாமியாரும் சொல்கிறாரு, கண்டிப்பாக எலுமிச்சம்பழத்துக்கு மந்திரம் சொல்லி பந்திரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இன்னும் பயம் ஜாஸ்தியாகிடுச்சு. எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து மந்திரிச்சு அவங்க கையில் கொடுக்குறாரு. இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் போய் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போய் வைங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை நான் மந்திரிச்ச மந்திரம் வந்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மந்திரத்தை வந்து முறியடிக்கும், கண்டிப்பாக அது நடக்கும், கொண்டு போய் நம்பிக்கையோடு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் பயத்தோடு வீட்டுக்கு வராங்க. யாரும் இல்லாத சமயம் பார்த்து விஜயாவும் மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழம் கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனோஜ் வந்து உள்ளே போய் பயப்படுறாரு. அவங்க அம்மாவை நீ போமா சொல்கிறாங்க. அவங்களுக்கும் பயம் தாங்கலை. வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் வைக்கணும் இல்லையா, அப்படி நடுங்கிட்டே கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக பிளேஸ் ஆகலை போல இடத்துல. இவங்க வேறு பயத்தில் கொண்டு போய் வச்சாங்க இல்லையா, அவங்க வச்சோன்னே உருண்டுட்டே கீழே ஒடியாந்துருச்சு. இதை பார்த்தோன்னே மனோஜுக்கும் விஜயாவுக்கும் இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்னம்மா மந்திரம் ஒர்க் அவுட் ஆகலை போலையே, உருண்டு ஒடியாந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லைடா கீழே விழுந்துருக்கோண்டா, நீ போய் கொண்டு போய் வைடா, இன்னும் டைம் இருக்குல்லடா அப்படின்ற மாதிரி மனோஜை வந்து விஜயா துரத்தி விட்றாங்க. ஆனால் மனோஜ் வந்து பயத்தோடையே போகிறாரு. ஆனால் இவங்களோட பயத்தினாலே கண்டிப்பாக முத்துக்கிட்ட மாட்ட போகிறாங்க. நாளைக்கு அண்ணாமலை என்ன பண்ணுறாருனா, மனோஜை போட்டு பயங்கரமாக அடிக்கவே செய்கிறாரு. விஜயாவையும் பயங்கரமாக திட்டுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.